ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனியை கொல்ல திட்டமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். வணக்கம் திரு சலீம். தற்போது ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனியை கொல்ல திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் திரு ஜெபஸ்டின். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஈரானும் இஸ்ரேலும் கடுமையாக தாக்கிக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்ப தாக்குதலை காட்டிலும் இப்ப தற்போதைய தாக்குதல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் உயிர் சேதம், பொருட்சேதம் இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்ல ஈரான் நாட்டுல 80 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மேல பதில் தாக்குதல் நடத்துறாங்க. அதுல 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பதில் தாக்குதல் நடத்தினது இஸ்ரேலுடைய எப்பவுமே அந்த டிஃபென்ஸ் டோம் என்று அவர்கள் அழைப்பார்கள். அந்த டோம் என்ன ஆயிற்று என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. முதல்ல ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினப்போ அந்த கேள்வி எழுந்தது. பிறகு இப்போ தற்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கும் பொழுதும் அந்த இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு வளையம் என்ன ஆயிற்று என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், இஸ்ரேலுடைய மத்திய பகுதியில இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன, வாகனம் சேதமடைந்திருக்கின்றன. அது அங்க 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான்லயும் சேதம் அதிகம். இஸ்ரேல் தீவிரமா தாக்கி வராங்க, 80 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கேயும் வீடு, வாகனங்கள் சேதம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் சென்று விடக்கூடாது, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்பதில் மிக மும்முரம் காட்டுகிறார்கள். அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வசம் அணு ஆயுதம் வந்துவிட்டால் இஸ்ரேலை நிச்சயம் தாக்குவார்கள், அழிப்பார்கள், இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது, அதனால நாங்க முன்கூட்டியே தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி. ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை நடத்துறோம், இன்று நடக்கவிருந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ரத்து செய்திருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிவெடுக்கும் நேரத்தில் இஸ்ரேல் எங்கள் மீது தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தினார்கள், அதனால நாங்க பதில் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல ராய்டர்ஸ் என்ற சர்வதேச செய்தி நிறுவனம் ஒரு மிக முக்கிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் தற்பொழுது ஈரான் நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் அயோத்துல்லா அலி கமேனியை காப்பாற்றி இருக்கிறார். காரணம் என்ன, இஸ்ரேல் சொன்னாங்க எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்று அழைக்கக்கூடிய அயோத்துல்லா அலி காமேனியை கொல்வதற்காக எங்களிடம் பிளான் தெளிவாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் ட்ரம்ப் தான் அது வேண்டாம் என்று தடுத்து விட்டார் என்று 2 அமெரிக்க அதிகாரிகள் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருப்பதாக அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. ட்ரம்ப்பை பொறுத்தவரை என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பேரும் அமைதி காக்க வேண்டும், 2 பேரும் அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட வேண்டும், குறிப்பாக ஈரான் அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் மும்முரமாக இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய நண்பர்கள். இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அமெரிக்காவின் உதவியோடு நடத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா மிக நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறது, அமெரிக்காவிடம் இருக்கும் ஆயுதங்கள் இஸ்ரேல் வசம் இருப்பதும் ஈரானுக்கு தெரியும், அப்படி இருந்தும் ஏன் ஈரான் இந்த மாதிரி செய்யறாங்க, அதனால தான் இஸ்ரேல் இந்த மாதிரி ஆயுதங்களை ஈரான் மேல பயன்படுத்தி இருக்காங்க, இன்னும் அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து இல்லை அப்படின்னா தாக்குதல் தீவிரமாக மாறும், இன்னும் பல ஆயுதங்கள் ஈரான் மேல விழும் என்று பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மீண்டும் ட்ரம்ப் ஒருமுறை சொல்லி இருக்கிறார், இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த போர், அந்த சண்டை முடிவுக்கு வர நான் தான் காரணம், நான் தான் வர்த்தகத்தை முன்வைத்து அந்த சண்டையை முடித்து வைத்தேன், 2 நாட்டு தலைவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள், அந்த மாதிரி ஈரான் வரணும் அப்படின்னு சொல்லி வேறு சில நாடுகளையும் உதாரணம் காட்டியிருக்காரு. ஆப்பிரிக்க நாடுகளையும் உதாரணம் காட்டியிருக்காரு. இந்த மாதிரி என்னால் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டது, ஒன்று சண்டை வராமல் தடுத்து விடுவேன் அல்லது வந்த சண்டையை நிறுத்தி விடுவேன், அதுபோல ஈரான் என்னுடைய பேச்சை கேட்டு சண்டையை நிறுத்திவிட்டால் சேதம் இதோடு முடிந்துவிடும், இல்லையே சேதம் மிக அதிகமாக இருக்கும் என்று அவர் சொல்லி இருப்பதாக ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி திரு சலீம், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.